வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ற வீடியோ தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சமையல் செய்முறை வீடியோ போடுங்க, செய்முறை சமையல் நீங்கள் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் குழம்பு வகைகள் செஞ்சு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். இனிமேல் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ரெசிபி ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. பூண்டு குழம்பு நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டு குழம்பு ரெசிபி வீடியோ போட சொன்னார். அது நம்ம இன்றைக்கி முறையாக வீடியோ போட போகிறோம். அந்த பூண்டு குழம்பு ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 100 கிராம் பூண்டு, 1/4 kg சின்ன வெங்காயம், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 தக்காளி, கறிவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸில் புளி கரைசல். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், கடாயை வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி தக்காளியை வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினாலே போதும் தக்காளி, ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதை போதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் குழம்பை தாளிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்குங்க, சீரகம் கொஞ்சம், பூண்டு நல்லா வதக்கிக்கங்க. சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கினோன்னு அதையும் சேர்த்து கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. மல்லியில போட்டு இறக்கிக்கலாம். வாங்க பரிமாறி சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் நான் வீடியோ எடுக்கும்போது நீ சொதப்பிடுவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்கு. அதே மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. பூண்டு குழம்பு அருமையாக வந்துருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் அம்மா சைட்லேருந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.